எம்ஜிஆரின் உறவினர் விஜயன் கொலை வழக்கில் ஜூலை 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. நேரடியாக இது தொடர்பாக சுப்பையா அவர்களிடம் கேட்கலாம். சுப்பையா வணக்கம். தற்போது நீதிமன்றம் எம்ஜிஆரின் இந்த உறவினர் கொலை வழக்கில் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இந்த கொலை வழக்கை பொறுத்தவரை கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி மர்ம நபர்களால் எம்ஜிஆருடைய உறவினரான விஜயன் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் யார் கொலையாளி என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் 2 மாதங்களாக போலீசார் திணறி வந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்தனர். இந்த வழக்கு கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்தது. இந்த வழக்கில் 79 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். 119 ஆவணங்களை சிபிசிஐடி காவல்துறையினர் தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் விசாரணை முடிந்து இன்று இந்த வழக்கில் இறுதி விசாரணை முடிவடைந்த அடுத்து நீதிபதி வரும் 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இந்த வழக்கை பொறுத்தவரை மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு. என்றால் எம்ஜிஆருடைய குடும்பத்தில் அவருடைய உறவினர்களுக்குள்ளே நடைபெற்ற மோதலின் தொடர்பாகத்தான் இந்த கொலை நடந்ததாக விசாரணை தெரிய வந்தது. இந்த வழக்கு தான் தற்போது நீண்ட காலமாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரை 8 பேர் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தார்கள். முதல் குற்றம் சாட்டப்பட்டவராக விஜயனுடைய மனைவியுடைய தங்கை, அவருடைய விஜயனுடைய மைத்துனி பானு மற்றும் போலீஸ்காரர் கருணா, சுரேஷ், கார்த்தி, தினேஷ் மற்றும் இன்னொரு கார்த்தி, 8 பேர் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இதில் ஒருவர் மட்டும், அதாவது புவனா என்பவர் மட்டும் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார். இதன் காரணமாக 7 பேர் மீதான வழக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டது. புவனா மீதான வழக்கு தனியாக இந்த வழக்கை பிரிக்கப்பட்டு அந்த வழக்கு தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 7 பேர் மீதான நடைபெற்ற வழக்கில் தான் 8 ஆண்டுகளாக விசாரணை முடிவடைந்து இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்துள்ளார். ஜெபசிங். சுப்பையா, இது தீர்ப்பு வந்த பின்பு இது தொடர்பாக மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டா சுப்பையா? இந்த வழக்கை பற்றி சிபிசிஐடி காவல்துறையினர் நீண்ட காலமாக நடத்தி வந்துள்ளார்கள். இதில் ஏராளமான சாட்சிகளை விசாரித்துள்ளார்கள். இதில் ஏராளமான ஆவணங்களும் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்டுள்ளன. 119 ஆவணங்களை கைப்பற்றி இந்த வழக்கில் நீண்ட காலமாக இந்த வழக்கை காவல்துறையினர் இந்த வழக்கை நடத்தி வந்துள்ளனர். எனவே இந்த வழக்கில் தீர்ப்பு வரும் பட்சத்தில் இரு தரப்பில் உள்ள இந்த வழக்கில் குற்றவாளிகளால் சேர்க்கப்பட்டுள்ளவர்கள் கண்டிப்பாக மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் செய்யக்கூடும். ஆனால் இதற்காக இந்த வழக்கில் சிறப்பான முறை நடத்துவதற்காக தமிழக அரசு இந்த வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஒருவர் நியமித்திருந்தார்கள். விஜயராஜ் என்பவர் சிறப்பு அரசு வழக்கறிஞரால் நியமிக்கப்பட்டார். அதன் மூலம் இந்த வழக்கில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த வழக்கை நுண்ணிப்பாக கவனித்து வந்து நடத்தி வந்துள்ளது. எனவே இந்த வழக்கில் எந்த தீர்ப்பு வந்தாலும் இரு தரப்பிலுமே மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஜெபசிங். தகவல்களுக்கு மிக்க நன்றி.